நம்ம கடந்த காலங்கள்ல பேசிய விஷயம், இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம செய்திகள்லயும் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கு, நடக்க ஆரம்பித்திருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் இந்த மாசத்துல நடக்க போற சம்பவங்கள் தான். அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சொத்துக்கள், சொத்துக்கள்ன்றத விட அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை இப்ப பாவிச்சு கொண்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சலுகைகள், மேலதிகமான சலுகைகள் இந்த மாதிரி எல்லாமே உடனடியாக அகற்றப்பட போகுது இந்த மாசம். அது எப்ப நடக்க போகுதுன்னா இந்த மாசத்துக்குள்ள நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய இல்லம். இந்த இல்லம் தொடர்பாக கடந்த நாட்கள்ல ஜனாதிபதி அவர்களே நிறைய மேடைகள்ல பல விமர்சனங்களை முன்வைத்தாரு. இந்த வீட்டில இருந்து போங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லப்பட்டது, நேரடியாகவே சொல்லப்பட்டது. ஆனா அவங்க இது வரைக்கும் போகல. இப்போ புதுசா சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாசம் அது அமைச்சரவையோட அங்கீகாரத்தோட அது அமுல்படுத்தப்பட்டு அடுத்த கணம் இந்த இல்லம் பறிக்கப்படும், அரசாங்கம் அதை பொறுப்பேற்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல இன்னொரு மேலதிகமான தகவல் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கு. அவருடைய அந்த இல்லம், இப்ப அவர் வசிச்சு கொண்டிருக்கிற இந்த இல்லம் சிஐடியினுடைய தலைமை அலுவலகமா அல்லது ஒரு அலுவலகமா செயல்படுறதுக்கான பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது, எப்ப நடக்க போகுது அப்படின்றதை தாண்டி இது தொடர்பாக பேசியிருக்காங்க. அதாவது சிஐடியினருக்கு ஒரு அலுவலகம் தேவைப்படுது, ஒரு தலைமை அலுவலகம் தேவைப்படுது. அது இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வசிச்சு கொண்டிருக்கிற இந்த இல்லமாகத்தான் இருக்கு. இந்த சட்டமூலம் வந்து இதை அகற்றுவாங்க தானே, அதுக்கப்புறம் இதை அந்த அலுவலகமா பாவிக்க போறாங்களாம். அப்படித்தான் இந்த தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த இடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்த இடம் தொடர்பாக பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள், பலதரப்பட்ட சமூக வலைதள தகவல்களை நாங்க பார்த்தோம். 20,000 அடி பரப்பு கொண்டது இந்த இடம். இந்த இடத்தினுடைய பெறுமதி 335 கோடி அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு மாசத்துக்குடைய வாடகை கிட்டத்தட்ட 45 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து கடந்த காலங்களில் ஒரு 4 முதல் 5 கோடி ரூபாய் செலவழிச்சு இது திருத்தப்பட்டிருக்கு. இதுவும் அரசாங்கத்த நிதியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்கு. இந்த வீடு தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷ பக்கமாக இதுவரைக்கும் எதுவும் சொல்லப்படலை. இருந்தாலும் இன்றைய நாளில் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு சந்திப்புல கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காண்டா, ஆமா இந்த வீடு தொடர்பாக இப்பொழுது பேசப்பட்டிருக்கு. ஆனா எந்தெந்த வீடுகள் எதற்கு பாவிக்கப்பட போகுது அப்படின்றது இதுவரைக்கும் நாங்க முடிவு பண்ணல. ඇමතුරුන් සානියෝජ්‍ය ඇමතුරුන් සඳහා නිල නිවාස වෙන් කරලා නැහැ. මේ ආකාරයේ නිල නිවාස 51ක් තියෙනවා. අපිට රාජ්‍ය ආයතන පවත්වා ගැනීම සඳහා යම් ප්‍රමාණයක් අවශ්‍ය වෙලා තියෙනවා. ඒ සඳහා ඒ නිල නිවාස යොදා ගන්නවා. අපි නිශ්චිතව මේ නිල නිවාස CI දෙකට මේ නිල නිවාසයේ කියලා තියෙනවා. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீடு மட்டுமல்ல, இதே போல 51 வீடுகள், முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், எல்லா அரசியல்வாதிகள், இந்த மாதிரி 51 வீடுகள் இருக்கிறது. இந்த 51 வீடுகள்லையும் வந்து முதல் கட்டமா நாங்க இதை சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்த போறோம், அல்ல வருமானம் ஈட்டுறதுக்காக பயன்படுத்த போறோம். சில அலுவலகங்களுக்கு அல்லது சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு சில கட்டிடங்கள் தேவைப்படுது. அதை நாங்க அதுல ஒரு சிலத்தை பாவிக்கிறதுக்கு இருக்கோம். ஆனா இந்த வீடை நாங்க பாவிக்க போறோமா அப்படின்றது இதுவரைக்கும் முடிவாகல அப்படின்னு சொல்லி மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. இது எப்படி இருந்தாலும் இது சும்மா புகையாது இந்த கதை. ஆனா இது பரவலா இன்றைய நாள்ல பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. நீங்க இந்த தகவல் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 16 வயசுக்கு உட்பட்டவர்கள் இலங்கையில ஒபிஷியலா அல்லது உத்தியோகபூர்வமா வேலை செய்யறதுக்கு தடை. எந்த நிறுவனமோ எந்த ஒரு அலுவலகமோ 16 வயதுக்கு உட்பட்டவரை வேலைக்கு அமர்த்த முடியாது. அது சட்டப்படி குற்றம். 16 வயசுல இருந்து 18 வயசுக்கு உட்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்துறதுக்கான சில கட்டுப்பாடுகள் இருக்கு. குறிப்பா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கணும், நல்ல பண்புள்ள வேலைகள், அவர்களுடைய உடல் நலம் கருதி, சுகாதாரம் கருதி, இந்த மாதிரி அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் கொடுக்கப்பட வேண்டும். இதுல பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டு அந்த அடிப்படையில் அவங்கள வேலைக்கு நாம அமர்த்தலாம். இது இல்லாம 16 வயசு கீழ்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்தினாலோ அல்லது இந்த 16 முதல் 18 வயசுக்கு உட்பட்டவங்களை அந்த கட்டுப்பாடுகளுக்கு அமைவு இல்லாம வேலைகள்ல அமர்த்தினால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபராதம் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா 10,000 ரூபாய் அபராதமும் கிட்டத்தட்ட 12 மாத கால சிறை தண்டனையும் இருக்கு. இல்லைன்னா ரெண்டுமே இருக்கு. இப்போ ஒரு விஷயம் இதுல மேலதிகமா பேசப்படுதுன்னு சொன்னா, இந்த அபராத தொகைன்றது குறைவு, இது அதிகரித்ததுக்கான பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இதோடவாக அரசாங்கம் பரிசீலித்து வருது. இதுல மிக அவசரமாக இருந்த 16 வயசுக்கு உட்பட்டவங்க எங்கேயுமே வேலை செய்ய முடியாது இலங்கையில இருக்கிற இப்போதைய சட்டத்தின் அடிப்படையில. குருநாகல் நகர சபைக்கு சொந்தமான அல்லது நகர சபையினுடைய கடை தொகுதிகள் இருக்குதானே, இந்த கடை தொகுதிகளை இப்போ ஒவ்வொருத்தரும் பாய்ப்பாங்க வாடகைக்கு எடுத்து. இந்த வாடகைக்கு எடுக்கின்ற இந்த நகரசபைக்கு சொந்தமான கடைகளுடைய வாடகை இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கு.
6,000 ரூபாவிலிருந்து 36,000 ரூபாவாக அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்கிறதால வியாபாரிகள் முறைப்பாடு செஞ்சிருக்காங்க நகரசபையில. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, இந்த கடைகளை வந்து வாடகைக்கு எடுக்கிறா இருந்தா முன்பதிவு கட்டணம், அதாவது அட்வான்ஸ் நம்ம கொடுத்து வாங்கணும், அது வந்து 20 மாத காலத்துக்கு வழங்கணும். அதாவது இந்த 36,000 படி 20 மாத காலத்துக்கு வழங்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவாக இருக்க போது 6 லட்சத்துக்கு மேல செலுத்த வேண்டியிருக்கு. இது தொடர்பாக அவங்கள்ட்ட முறைப்பாடு செஞ்ச போது நகரசபை பக்கமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, பல வருஷங்களா கிட்டத்தட்ட 2014 இருந்து கட்டணங்கள் எதுவும் அதிகரிக்கப்படலை, அதனால இந்த கட்டணம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கவலைக்குரிய செய்திதான். ஒவ்வொரு வருஷமும் 200 குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க புற்றுநோயினால. இது ஏன் நடக்குதுன்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே இந்த புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு இல்லை, இது தொடர்பாக மருத்துவம் செய்யறது இல்லை, கண்ணும் காணாம இருக்கிறது இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. ஆனா கடந்த 10 வருஷமா எடுக்கப்பட்ட கணக்குல இது குறைவான எண்ணிக்கைன்னு தான் சொல்லப்படுது. ஆனாலும் ஒரு வருஷத்துல 200 அப்படின்றது என்னதான் குறைவண்டாலும் அதிகம்தான். நேற்று இரவிலிருந்து கொலசிப் ரிசல்ட்டுகள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கான ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. ஒரு காலத்துல நாங்க வந்து பாடசாலைக்கு போய் பார்ப்போம், கால் பண்ணி சேர்ட்ட கேட்போம், இப்படித்தான் நம்ம வந்து அறிஞ்சு கொண்டோம். ஆனா இப்ப Facebookல எல்லா ரிசல்ட்டும் பார்க்கலாம், தெரிக்க விட்டுருக்காங்க. அப்படியே பதறி 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 எல்லார ரிசல்ட்டையும் பார்க்கக்கூடிய இருந்தது. யார் ரிசல்ட் எல்லாம் நாம எங்களோட கண்ணுக்கு வருதோ எல்லாத்தையும் எவ்வளவு இடத்துக்கு அவ்வளோன்னு பார்க்கக்கூடிய இருக்கு. அந்த அளவுக்கு ரிசல்ட் எல்லாம் இப்ப Facebookல பார்க்குற அளவு தான் இருக்கு. இதுல வந்து இந்த முறை பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா 51,969 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முழு தொகையினுடைய 17.11 வீதமாக இது பதிவாகி இருக்கு. இதுல அந்த பாஸ் பண்ற புள்ளி அப்படின்ற அடிப்படையில் சிங்கள மொழிக்கு 140, தமிழ் மொழிக்கு 134 கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல அதிகூடிய புள்ளிகளாக சிங்கள மொழியில காலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் சித்தி அடைஞ்சிருக்காரு, 198 புள்ளிகள். இவர் தான் சிங்கள மொழியில அதிகமான புள்ளிகளை பெற்றவர். தமிழ்ல பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல 194 புள்ளிகள் அதிக புள்ளிகளாக பெற்ற மாணவர் பதிவாகி இருக்காரு. இது இந்த விஷயங்கள்னால இந்த கொலசை பற்றிய மேலதிக தகவல்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. குழந்தைகளுக்கு இனிப்பு, சாக்லேட், டொஃபி இதெல்லாம் வாங்குறீங்க, மிக அவதானமா இருங்க. ஸோ அதாவது நல்ல கடைகளில் நல்ல பிராண்டான சாக்லேட்டுகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கியே கொடுக்காதீங்க, அந்த அளவுக்கு இருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான இனிப்புகள், சாக்லேட்டுகள் பல கடைகளில் விற்கப்படுது. இது வந்து இப்போ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது தான் இதெல்லாம் தெரிய வருது அப்படின்றது. நமக்கு ஏற்கனவே இது தெரியும், ஆனால் நாம போகும்போது சில கடைகளில் இது நல்லா இருக்கு, இது கலரா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு நாங்கள் வாங்கி கொண்டு கொடுக்குறோம். அதை தவிர்த்து கொள்ளுங்க. காரணம்னு சொன்னா, ஒல்கோட் மாவட்ட, கொழும்பு பெட்டா ஒல்கோட் மாவட்டத்தில் ஒரு கடை, இது வந்து முறைப்பாட்டின் அடிப்படையில் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த கடையில டேட் இல்லாத, எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது, இந்த உணவுக்குள்ள, இந்த இனிப்புக்குள்ள, இந்த சாக்லேட்டுக்குள்ள என்ன போடப்பட்டிருக்கு, எதுவுமே இல்லாத வேற வேற மொழிகள்ல இருக்கிற இனிப்புகளும் சாக்லேட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதோட 3 வயசுக்கு உட்பட்டவர்கள், அதாவது குறைந்தவர்கள் சாப்பிடக்கூடாத சில டாஃபி, சில சாக்லேட்டுகள் இருக்கு, அதை கூட வெளியில வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைல எடுத்து போக வாய்ப்பு இருக்கு, அவங்க அதை கேட்டா வாங்கி கொடுப்பாங்க பெட்ரோல், அதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க எல்லாருமே. எனவே இந்த மாதிரி கவனம் இல்லாத பல கடைகளும், அதாவது பழுதான, அதாவது எப்பப்ப இது முடியுதுன்றே தெரியாது, எப்ப இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்ப இதை எக்ஸ்பயர் ஆகுதுன்னு கூட தெரியாத அளவிலான டாஃபி சாக்லேட்டுகள் இருக்கு. இது எல்லாமே கவனமா சின்னவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது மிக மிக கவனமா, அது தெரிஞ்ச பிராண்ட் உள்ளதை ஒரு சின்னதாவது வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள், மிக மோசமான விஷயங்கள், வியாபாரிகள் தங்களுக்கு லாபத்தை மட்டுமே வச்சுக்கொண்டு மற்றவங்களை பத்தி கவலைப்படாமல் விற்கிற வியாபாரிகளுக்கு நீங்க நல்ல பாடம் படிக்கணும். உண்மையை சொல்ல போனா இது வந்து நல்ல விஷயமா தெரியல. ஏன்னா சின்ன பிள்ளை சாப்பிட்ற நல்லா தெரியும், அதை ஒரு தடவை பார்த்து நான் தேவையில்லாத அகற்றுறது, எந்த நாட்டில் இருந்து கொண்டு வாரீங்க, இது எதுவுமே தெரியாத அளவுக்கு விற்கிற அப்படின்றது காசுக்காக மட்டும்தான் அப்படின்றது தான் மிக கவலைக்குரிய விஷயமா இருந்துச்சு. கவனமா இருங்க குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கும் போது. இலங்கையில தற்பொழுது இயங்காம இருக்கிற 33 அரச நிறுவனங்களை 2 கட்டமாக மூடுறதுக்கு அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்காங்க. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயங்காம இருக்கிற நிறுவனம் மூடினா மூடாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் மூட போறாங்க, ஒபிஷியலா மூட போறாங்களாக்கும், அதுதான் நடக்க போகுது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.